Hello friends, Assalamu alaikum. நாங்க இன்றைக்கி இப்போ கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிக்கன் கோன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு MyfaRecipe. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். ஃபஸ்ட்டுக்கு கோன் செய்கிறதுக்கு டோ எப்படி நீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஆயில் எல்லாம் நல்லா இந்த மாவில் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நாம் அடுத்தது சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நான் இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் இல்லாட்டி இதை அப்படியே வச்சுடுங்க. இதில் மசாலா வெல்லாம் இறங்கி கொஞ்சம் நல்லா இந்த சிக்கன் ஊறி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி வர கொள்ளக்கி நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு சிக்கனை ஊற வச்சுட்டு செய்கிறதுக்கு லேட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குக் பண்ணவும் மேலும். பட் நீங்கள் சிக்கனை ஊற வச்சிங்கன்னால் அதில் மசாலா வெல்லாம் இறங்கி இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும் சிக்கனில். நீங்கள் உடனே எட் பண்ணி நின்றாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கும். இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா பொரிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர கொளுத்தி நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 தான் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு. வெங்காயம் இந்த அளவு தான் ஆட் பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் இதில் வெங்காயம் சிக்கன் அளவுக்கு மாதிரியே ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனும் வெங்காயமும் ஒரே அளவுக்கு மாதிரி இருக்குது. உங்களுக்கு சிக்கன் குறைவாகவும் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவும் வேணும்னா கொஞ்சம் வெங்காயத்தை கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர கொள்ளிக்கு நான் 1 கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மிச்ச நேரம் வதக்கணும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிற சொல்லிட்டு இது குயிக்காக வதங்கிடும். இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறமா நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர கொள்ளைக்கு ஒரு 1 மினிட்ஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா வதங்கினாலும் போதும். அதுக்கப்புறமா நான் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ரொட்டி எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். கோன் செய்கிறதுக்கு இந்த சிக்கனை கொஞ்சம் நான் நல்லா ஆற வைக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே நீட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த டோ இதில் எடுத்து வைக்கிறேன். நான் இதை 6 பீஸுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கோன் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சின்ன சைஸுக்கு தான் செஞ்சு எடுத்தேன். உங்களுக்கு மீடியம் சைஸுக்கு வேணும்னால் இது ஒரு 5 பீஸுக்கு மாதிரி கட் பண்ணி எடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா போல் பிடிச்சு எடுத்துகிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வைக்கிறேன் எல்லாத்தையும்.
இந்த மாதிரி நல்ல மெல்லிசா ரொட்டி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸுக்கு தான் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல மெல்லிசா தட்டினீங்க என்றால் கோன் இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக வரும். நான் இப்போ இதை ஒரு தவாவில் போட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மிச்ச நேரம் வேக வைக்க வேண்டியில்லை, லைட்டாக இது வெந்தாலே போதும். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மிச்சம் வேக ஒன்றில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது குயிக்காக ஒரு 1 செகண்ட் இல்லாட்டி 2 செகண்ட் நீங்கள் இந்த மாதிரி தவாவில் கொஞ்சம் இது சூடு பட வச்சுட்டு எடுத்தாலே போதும். சமோசா சீட் செய்கிற மாதிரி தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட்டாக இது வேக கொலைக்கி இதை அப்படியே நான் எடுத்து வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா ரொட்டிகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மிச்சம் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் கோன் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ரோல் பண்ணுற கொலைக்கு கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிச்சம் வேக வைக்காமக்கி இதே பதத்துக்கு வேக வச்சிடுங்க. நான் குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் நல்லா ஆறி வந்திக்குது. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் செட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் இதில் சீஸும் எட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் செட் பண்ணினாலும் நல்லா வரும். நான் இன்றைக்கி சீஸ் செட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீஸ் செட் பண்ணுறதுனால் மொசரல்லா சீஸ் செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோனுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/2 கப் கோதுமை எட் பண்ணிட்டு 1/2 கப் வாட்டரும் எட் பண்ணுறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வாட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாக இதில் 1/2 கப் வாட்டர் தான் நான் இதில் ஆட் பண்ணினேன். நான் இந்த கோனுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி அதுக்கு பதிலாக உங்களுக்கு சேமியாவும் ஆட் பண்ணிடலாம். சேமியாவை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த ரொட்டியை 4 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு இதை 4 பீஸாக கட் பண்ணக்குள்ளக்கி இந்த கோன் நல்ல சின்னதாகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது 3 பீஸாக உங்களுக்கு கட் பண்ணவும் மேலும். எனக்கு இது 4 பீஸாக கட் பண்ணக்குள்ளக்கி இந்த கோன் ஷேப் எனக்கு நல்ல ஸ்மால் சைஸுக்கு வந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொட்டி இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். நான் இதில் கறியை ஆட் பண்ணிட்டு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பட்டரை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கோனரை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் கறி வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல கோன் ஷேப்புக்கும் நல்லா அழகாக வந்துக்குது. இதில் இந்த மேலே ஷேப் உங்களுக்கு ஒழுங்காக வராட்டி உங்களுக்கு சிசரை வச்சு கட் பண்ணவும் மேலும். நான் இதை கொஞ்சம் சைடுக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் இதில் கறி ஆட் பண்ணுறேன். கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கறி வெளியே வராமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்சுருந்தேன் இந்த பட்டரை இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸையும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கறியெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதை மறுபடியும் நான் இந்த பட்டரில் நல்லா டிப் பண்ணிட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி செகண்ட் டைம் செய்யக்குள்ளக்கி நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளக்கும் இந்த கறியெல்லாம் வெளியே வராமக்கி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வேண்டி தான் நான் இதை செகண்ட் டைமும் நல்லா கோட் பண்ணி எடுத்தேன் பிரெட் க்ரம்ஸில். இப்போ இதை அப்படியே ஹீட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்.
ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இது அப்படியே நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இதை இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்தது எடுத்து யூஸ் பண்ணுவோம் மேலும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கிறிஸ்பி சிக்கன் கோன் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.